சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தின் போது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கைகளை ரத்து செய்யாவிட்டால் நாளை முதல் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறது காக்ரோச் ஜனதா கட்சி. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார் வணக்கம். சிஜேபியோடைய இந்த எச்சரிக்கை என்ன சொல்லுது? அதாவது டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்திய காக்ரோச் ஜனதா அமைப்பினர் மற்றும் மாணவர்களின் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறாவிட்டால் தாங்கள் மீண்டும் போராட்டம் நடத்துவோம் என காக்ரோச் ஜனதா அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும், கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தனிநபர்களை விடுவிக்க வேண்டும், எதிர்காலத்திலும் எந்த விதமான முதல் தகவல் அறிக்கையோ வழக்கோ பதிவு செய்ய மாட்டோம் என்பதை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை காக்ரோச் ஜனதா அமைப்பினர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். டெல்லியில் காக்ரோச் ஜனதா அமைப்பின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபலோடு இணைந்து அசுதோஷ் ரங்கா மற்றும் சௌரவ் தாஸ் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நேற்று முன்தினம் மத்திய அரசோடு தாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்திய போது தாங்கள் முன்வைத்த பிரதான கோரிக்கைகளில் இதுவும் ஒன்று எனவும், ஆனால் தற்போது வரை தங்களுக்கு அரசிடமிருந்து எழுத்துப்பூர்வமாக எந்த உத்தரவாதமும் கிடைக்கப்பெறவில்லை. இது தவிர போராட்டத்தில் ஈடுபட்ட பல மாணவர்கள் ஹரியானா, பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது மத்திய அரசின் சார்பில் ஒரு உயரிய அமைச்சரே எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவதால் அவருடைய வார்த்தை நிச்சயமாக கடைபிடிக்கப்படும் என்று நம்பினோம். ஆனால் தற்போது வரை தங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக வழக்குகள் திரும்ப பெறப்படும் என்றோ அல்லது வழக்குகள் பதியப்படாது என்றோ எந்த விதமான உத்தரவாதமும் கிடைக்கப்பெறவில்லை. எனவே மத்திய அரசுக்கு நாங்கள் நாளை வரை அவகாசம் கொடுக்கிறோம். நாளைக்குள் எங்களுக்கு எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் எதையும் மத்திய அரசு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் போராட்டம் நடத்த கட்டாயப்படுத்தப்படுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாளை முதல் போராட்டம் என்று கூறவில்லை, நாளை வரை மத்திய அரசுக்கு நாங்கள் அவகாசம் கொடுக்கிறோம். நாளைக்குள் அந்த எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக மீண்டும் போராட்டத்தை தொடங்குவோம் என்று அவர்கள் எச்சரிக்கை விட்டிருக்கிறார்கள். நன்றி ரமேஷ்குமார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காரு ரமேஷ்குமார். நாளை முதல் போராட்டம்னு சொல்ல, நாளைக்குள்ள எஃப்ஐஆரை ரத்து பண்ணலைன்னா நாங்கள் மறுபடியும் போராட்டத்தை கையில் எடுப்போம்னு சிஜேபி தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.